வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலே சூப்பரான புஸ்ஸுன்னு உப்பி வர்ற மாதிரி ஒரு பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நிறையா சரி பங்கு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வராதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவரு, தோசை மாவு, கொஞ்சம் புளிச்ச தோசை மாவு, முதல் நாள் ஆட்டி மறுநாள் வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி புளிச்ச தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுதாங்க நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இது கொஞ்சம் வாழைக்காங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தேவையான அளவு உரப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கலர்னதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் தோசை பதத்துக்கு கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வச்சிட்டேன். அதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வாழைக்காவை சீவிக்கலாம். நான் ஒரு வாழைக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மேலே உள்ள தொலியை முதல்ல இந்த நம்ம காயெல்லாம் சீக்குவோம் இல்லையா, அதை வச்சு இதை சீக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் அதே மாதிரி காய் சீவுறதை வச்சு சீக்கணுன்னா எவ்வளோ லைஸாக வருது பாருங்கள். நம்ம பஜ்ஜி சீவுறதை வச்சு சீவணுன்னே இல்லைங்க, இதை வச்சு சீவினாலே போதும், சூப்பராக வருங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, நல்லா தாள் மாதிரி வரும். அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கையும் சீக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சமாக சின்னதாக லேசாக தாள் மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருந்துச்சுன்னா நல்லா ஆயில் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் பஜ்ஜி மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் முக்கி போடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலேயே தோசை மாவு கொஞ்சோண்டு இருந்தால் போதுங்க. இட்லி மாவு நம்ம மாட்டி வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்தால் போதும். அது ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. வெறும் மண்ணா கடலை மாவு இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இந்த தோசை மாவும் நல்லா உப்பி வரும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வாழைக்காய் நல்லா நீளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்குலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கையும் நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் 2 பக்கமும் நல்லா முக்கிட்டு அப்படி போட்டுறணும். போட்டிங்கன்னா ஒரு 2 செகண்டு தாங்க. எண்ணெயில் லேசாக முங்கி எந்திக்கக்குள்ளே நல்லா உப்பி பொஸ்ஸுன்னு நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பராக உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. அந்த மாதிரி பஜ்ஜி சூப்பராக வந்துடும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.